அரசாங்க இயந்திரம் என்பது எல்லாமே தமிழக முதலமைச்சர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. இப்ப ஆட்சியில் இல்லாத அல்லது முந்தைய ஆட்சியில் இருந்த மற்றவர்களை குறை சொல்வதில் அதுல பிரயோஜனம் இல்லை. கஞ்சாவை விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் தட்டி கேட்டால் இதுதான் நடக்கும் என்பதை செயல் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது, அந்த இளைஞரை இழந்த அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் விதமாக, அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதரவாகவும், மக்களுக்கு இதுல தைரியம் ஏற்படக்கூடிய விதமாக, தட்டி கேட்கக்கூடிய அந்த துணிவு ஒரு விதமாகவும் இந்த நிகழ்வுல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தமிழக அரசும் செயல் மூலமாக அதை நிரூபிச்சு காட்டணும். அவங்க நாமக்கல்ல நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. சிறுமிகள் கற்பழிக்கப்படக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு கடுமையான தண்டனை தான் தீர்வு. அரபு நாடுகள்ல தரக்கூடிய பொதுவெளி தண்டனை இருக்குல்ல, அந்த மாதிரி தண்டனை தர வேண்டும். இல்லைன்னா இது போன்று செய்கின்ற நபர்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. என்ன நடந்தது? தண்டையார்பேட்டையில கஞ்சா விற்கக்கூடிய அந்த வியாபாரிகளை, அந்த விற்பனையை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் அடித்தே கொலை செய்யப்பட்டார் என்கின்ற செய்தி, அண்மை செய்தி நமக்கு செய்தி சேனல் வழியாக மற்றும் பத்திரிகை வழியாக நம்மளுடைய பார்வைக்கு கிடைக்கின்றது. சார் இங்கே கஞ்சா விற்றுருந்தாங்க சார் உள்ள. அதை எதிர்த்து கேட்டாங்க சார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அதை மோட்டிவாக வச்சு என் தம்பி நீ அப்போ தான் சார் என் வீட்டுக்கு வந்தா 4 மாசமா என் தம்பியை தான் சார் அந்த மாதிரி கள்ள தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க சார். அப்ப இந்த நிகழ்வு என்பது மிகவும் கொடுமையான கொடூரமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த குடும்பத்தார், அந்த இளைஞரை இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்தார் எல்லாம் களத்தில் இறங்கி அவருக்காக நியாயம் கேட்டு குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே போராட்டம் நடத்தக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுல இன்னொரு பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற கஞ்சாவுடைய இந்த நிகழ்வுல யாரேனும் தலையிட்டால், இப்ப கஞ்சா விற்பனை இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை எதிர்க்கக்கூடியவர்களாக, தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த சம்பவம் என்பது ஒரு மிரட்டல் போன்று நடந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. நீங்க நாங்க விற்பனை செய்யக்கூடிய இந்த கஞ்சா சம்பந்தமான இந்த விஷயங்கள்லாம் நீங்க தட்டி கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம், அடிச்சா என்ன செஞ்சிருவோம், நாங்க கொலை செய்து விடுவோம் என்று இந்த விற்பனையில் ஈடுபடக்கூடியவர்கள், கஞ்சா விற்பனையை செய்யக்கூடியவர்கள், இவங்களுடைய இந்த செயல்பாடு என்பது இப்படி அமைந்திருக்கிறது. அப்ப தமிழக அரசாங்கம் இதை இரும்பு கரம் கொண்டு இவர்களை அடக்கும் விதமாக இதுபோன்று தட்டி கேட்கக்கூடிய இன்னொரு உயிர் பறிபோகிவிடக் கூடாது. ஏன்னா இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபடக்கூடியவர்கள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தட்டி கேட்டா நாங்க இது மாதிரி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. அப்ப மக்கள் எப்படி துணிச்சலோட போய் கேட்பாங்க, எப்படி தட்டி கேட்பாங்க, எப்படி காவல்துறைக்கு தகவல் தருவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கக்கூடிய ஒரு நிலையாக ஆகிவிடக் கூடாது. அதற்கு தமிழக அரசாங்கம் என்ன செய்யணும், இதுல தலையிட்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த நபர்களை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு தைரியத்தை தர வேண்டும். நீங்க இது மாதிரி விஷயங்கள்ல தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா காவல்துறை சார்ந்து, சட்டம் சார்ந்து அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தமிழக அரசாங்கத்துடைய அந்த செயல்பாடு அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் நம்ம இந்த நேரத்தில் தகவலாக சொல்லிக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தற்போது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய சில நிகழ்வுகள், இப்போது புதிய அரசாங்கம் அமைந்திருக்கிறது, அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒன்றாக
சிறுமிகளுடைய அந்த பாலியல் துன்புறுத்தல், அவர்களை வந்து கூட்டு பலாத்காரம் செய்வது, வன்கொடுமை செய்வது, இது போன்ற விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இதை வந்து கவனத்தில் வச்சு என்ன செஞ்சாங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, சிறப்பு படை, நாங்க வந்து என்ன பண்ண போறோம். நேற்று கூட முதலமைச்சர் பேசும்போது வரக்கூடிய வாரத்தில் நெக்ஸ்ட் வீக் பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்கப்பெண் காவல் படை அதை இனாகரேட் பண்ண போறோம். உடனே வந்து தார் ஷீட் எல்லாம் போட்டு உடனே வந்து தண்டனைகள் வந்து வழங்கப்படும் என்றெல்லாம் வந்து சொல்லி இருக்கிறார். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். அது வரவேற்கத்தக்க ஒண்ணுதான். வைங்க, அந்த உரையிலேயே அவர் குறிப்பிட்டு சொல்லும் போது இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அது அரசியல், அதாவது வந்து டிவிக்கே டிஎம்கே விமர்சிக்கக்கூடிய ஒன்று. நீங்க ஆங்காங்க என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க வந்து போதைப் பொருட்களை, கஞ்சா விற்பனை, இதெல்லாம் ஆங்காங்க தெருவுக்கு தெரு வந்து நீங்க வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டீங்க. அதனாலதான் இந்த மாதிரி சிறுமிகளுடைய இந்த மாதிரி பாலியல் தொல்லை, வன்கொடுமை இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சிஎம்ஏ சொல்றாங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. நேற்றைய உரையில சிஎம் உடைய அந்த திருச்சி உரையில சிஎம்ஏ வந்து சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நடந்த இந்த சம்பவம் இருக்குல்ல, இந்த இளைஞரை அடித்து கொலை செய்த இந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு இதற்கு எதிராக ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? இப்ப என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்ப வந்து அரசாங்கம் என்பது, அரசாங்க இயந்திரம் என்பது எல்லாமே வந்து தமிழக முதலமைச்சர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. இப்ப ஆட்சியில் இல்லாத அல்லது முந்தைய ஆட்சியில் இருந்த மற்றவர்களை குறை சொல்வதில் என்ன இல்லை, அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது ஆரம்பத்திலேயே இந்த எலெக்ஷன் நேரத்திலேயே வந்து சொல்லித்தானே வந்து வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழகம் வந்து இந்த மாதிரி வந்து கெட்டு போய் இருக்கிறது, சிறுமிகள் வந்து பாதிக்கப்படுகின்றார்கள், இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்கள் வந்து பெருக்கெடுத்து இருக்கிறது எல்லாம் சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க, மக்களை சந்திச்சு மக்களும் அவர்களுக்கு வந்து பெருவாரியாக ஆதரவு அளித்து இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. மீண்டும் அதே காரணங்களை சொல்வதை தவிர்த்து வார்த்தைக்கு சொல்றாங்கல்ல, அவன் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிறோம், வேற எந்த வேலையும் இல்லைங்க, மக்களுக்காக உழைக்கிறது தான், வேற வந்து எந்த வேலையும் இல்லை, உங்களுடைய விஜய் வந்து உங்களுக்காக உழைக்கத்தான் வந்திருக்கிறேன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை வந்து சொல்றாங்க. கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதை செயல்படுத்தும் விதமாக இப்ப எப்படி வந்து இந்த சிறுமி வன்கொடுமை இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு அதிரடிப்படை, சிறப்பு சிங்கப்பெண் சிறப்பு படை, இது போன்று ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதோ, அது போன்று இந்த போதை பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க, கஞ்சா நடந்த ஒரு விஷயத்தை அதை வந்து தட்டி கேட்டதுக்காக ஒரு இளைஞர் கொலை என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்ப இதற்கும் என்ன செய்யணும், அரசாங்கம் தனி படைகளை அமைத்து இது போன்ற நிகழ்வுகள், குறிப்பாக இந்த மாதிரி வந்து போதைப் பொருட்கள் பல இளைஞர்களுடைய, பல மாணவர்களுடைய, அவங்களுடைய அந்த வருங்காலத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்றாக இந்த போதைப் பொருட்கள் இருக்கிறது. அப்ப இதை முற்றிலும் வந்து இல்லாமல் ஆக்கும் விதமாக, அதே போன்று இந்த நடந்த இந்த சம்பவத்திற்கு கஞ்சாவை வந்து விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் தட்டி கேட்டால் இதுதான் நடக்கும் என்பதை செயல் மூலமாக சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது, அந்த இளைஞரை இழந்த அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கிறது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணும் விதமாக, அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதரவாகவும், மக்களுக்கு இதுல வந்து தைரியம் ஏற்படும் கூடிய விதமாக, தட்டி கேட்கக்கூடிய அந்த துணிவு ஒரு விதமாகவும் இந்த நிகழ்வுல எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் நாமும் என்ன செய்யணும், தமிழக அரசும் செயல் மூலமாக அதை வந்து நிரூபிச்சு காட்டணும். இனி இந்த மாதிரி ஒன்று நடக்காது. கஞ்சா வியாபாரிகளுக்கு அந்த துணிச்சல் வரக்கூடாதுங்க, மக்களுக்கு அதை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் வரணும். மொத்தத்துல இது போன்று போதை தரக்கூடிய, மிக குறிப்பாக கஞ்சா போன்ற இந்த விஷயங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு தமிழக அரசாங்கம் மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். இப்போ என்ன செஞ்சிடக்கூடாது, இப்ப நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் கிட்ட நெருங்க போகுது. இப்போ வந்து முன்னாடி இருந்தவங்க, மற்றவங்க, அவங்க இவங்க அரசியல் செய்து கொண்டு இப்படியே வந்து காலத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, வந்து போக்காமல் உடனடியாக இதுல வந்து களத்துல இறங்கி
கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதைத்தான் வந்து என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இது போன்று இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மது தரக்கூடிய போதை, எப்படி கஞ்சா மத்த போதைப் பொருள் இருக்கிறதோ அதே மாதிரி சற்றும் அதற்கு குறையில்லாமல் மதுவும் என்ன செய்து மதியை மயக்கி பல்வேறு தவறுகள் நடப்பதற்கு அது ஒரு காரணியாக இருக்கின்றது. இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆங்காங்கே வந்து பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் கடைகளை வந்து நாங்கள் வந்து மூடி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல மூடி இருக்கிறாங்க. ஆனால் முற்றிலுமாக மது வந்து ஒழிக்கப்பட வேண்டும், பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அப்ப ஒரு பக்கம் இந்த பூரண மதுவிலக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, இன்னொரு பக்கத்துல கஞ்சா போன்ற இந்த போதைப் பொருட்கள் அடியோடு இல்லாமல் ஆக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகள், அதற்காக ஒரு சிறப்பான ஒரு காவல்துறை படையெல்லாம் ஏற்படுத்தி முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். ஏன்னா பல பேருடைய வாழ்க்கை இதுல சீரழிந்து கொண்டிருக்கிறது. பல இளைஞர்கள், பல மாணவர்கள் போதையை ஏற்றிக்கொண்டு அவர்களால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி சிறுமிகளுக்கு பாதிப்பு, பெண்களுக்கு வந்து பாதிப்பு, இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதை தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் வந்து என்ன செய்யணும், உறுதி செய்ய வேண்டும். அப்ப இதற்கான முன் நடவடிக்கைகள் என்ன செய்யணும்னு அவர்கள் வந்து எடுக்க வேண்டும். இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதுல கூடுதலாக இன்னொரு கவனிக்க வேண்டிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்டனைகளை வந்து கடுமையாக ஆக்குவது. இந்த அம்சம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மேல் குற்றம் உறுதி செய்யப்பட்டு அவங்க காவல்துறை லாக்கப்ல வந்து அடைக்கப்பட்டாலும் அங்க என்ன நடக்குது, அங்க வந்து என்ன செய்யறாங்க, குற்றவாளிகள் மீது வந்து பரிதாபப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கின்றது. அவங்களுக்கு வந்து குற்றவாளிகளுக்கு நீங்க அது கொடுங்க, சுண்டல் கொடுங்க, வாரத்துல ஒரு நாள் என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுக்கு வந்து இறைச்சியை கொடுங்க என்றெல்லாம், அதாவது வந்து தப்பு செய்துவிட்டு தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குற்றவாளி செஞ்ச தப்புக்கு இதுதான் இந்த தண்டனை கொடுத்திருக்கிறாங்கன்னு உணரணுமா இல்லையா? ஆனா அது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா, அதற்கு பதிலாக மற்ற விஷயங்கள் சிறப்பான கவனிப்புகள் வந்து நடக்கிறது. அதனாலதான் விளையாட்டா சொல்லுவாங்க, குற்றவாளிகள் என்ன சொல்றாங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது, சிறையில இருக்கிறது, அதெல்லாம் பத்தி சொல்லும் போது மாமியார் வீடு, ஏன் மாப்பிள்ள வந்து மாமியார் வீட்டுக்கு போனா அவ்வளவு சிறப்பா கவனிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கவனிக்கப்படுகின்றது என்கின்ற கருத்தை உள்ளடக்கி விளையாட்டா என்ன சொல்லுவாங்க, மாமியார் வீடு. அந்த நிலை தகர்க்கப்படணுங்க. இந்த குற்றங்கள் வந்து சிறுமிகள் மீதான அந்த பாலியல் தொல்லை, அதே மாதிரி வன்கொடுமை, குட்டுவாளியல் இதெல்லாம் வந்து நடக்காமல் இருப்பதற்கும், கஞ்சா விற்பனையை தட்டி கேட்கக்கூடிய இளைஞரை வந்து அடித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வியாபாரிகளுக்கு துணிச்சல் வருவதற்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இலகுவா இருக்கிறது தான் காரணம். அப்ப தண்டனையை வந்து என்ன செய்யணும், கடுமையாக்க வேண்டும். அந்த அச்சம் வரணும். தண்டனை அந்த கொடுக்கின்ற அந்த தண்டனையை பார்த்த உடனே ஒரு நபர் தப்பு செய்து அது தண்டனை உறுதி செய்யப்பட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை என்பது அடுத்த ஒருவருக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த எண்ணத்தில் கூட அந்த சிந்தனை வரக்கூடாது. இல்ல இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, கடுமையா வந்து தண்டிக்கப்படுவோம். அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது சம்பந்தமா வந்து நீங்க தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் கூட என்ன சொல்லி இருக்கிறாங்க, இது போன்ற கற்பழிப்புகள் அவங்க நாமக்கல்ல நடந்த ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. சிறுமிகள் வந்து கற்பழிக்கப்படக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு கடுமையான தண்டனை தான் தீர்வு. அரபு நாடுகள்ல தரக்கூடிய பொதுவெளி தண்டனை இருக்குல்ல, அந்த மாதிரி தண்டனையை தர வேண்டும். இல்லைன்னா இது போன்று செய்கின்ற நபர்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப தண்டனையை நாம வந்து கடுமையாக்கக்கூடிய நேரத்தில் தான் இது போன்ற தவறுகள் என்பது வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதையும் என்ன செய்யணும், தமிழக அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தி இதையும் பரிசீலித்து தண்டனை எந்த அளவுக்கு அதிகமாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து தண்டனை வந்து அதிகமாக ஆக்கி இது போன்ற நிகழ்வுகள், சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பது, வன்கொடுமை வந்து செய்வது, கூலியல் பாட்டு, இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கின்ற விதமாகவும்,
அதே போல மது போதை அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தமிழகமாகவும், அதே போன்று இன்னும் போதை தரக்கூடிய பொருட்கள், கஞ்சா வஸ்துக்கள், மற்ற போதை தரக்கூடிய அந்த முற்றிலுமாக அனைத்துமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தமிழகமாக, மாணவர்கள்லாம் நல்ல விதமாக படிக்கக்கூடிய, பெண்கள் எல்லாம் சுதந்திரமாக அவர்களுடைய வேலைகளுக்கு செல்லக்கூடிய, மற்ற நிகழ்வுகளில் பங்கெடுக்கக்கூடிய இப்படி ஒரு தமிழகமாக நம்மளுடைய இந்த நாட்டை, தமிழகத்தை தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யணும், இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டங்களின் வாயிலாக சிறப்பு அதிரடி அந்த படைகள் மூலமாக இதையெல்லாம் ஒழித்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் என்ன செய்யக்கூடாது, அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க எப்படி செஞ்சாங்க என்று இந்த தகவலை சொல்லி, ஏன்னா இது அறிவார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம் இல்லை. இப்ப எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, சிஎம் கையில கொடுத்துட்டாங்க. காவல்துறை சிஎம் கையில தான் இருக்கு. எல்லா அரசு இயந்திரங்கள் கட்டுப்பாட்டு அனைத்தும் சிஎம் கையில தான் இருக்கு. அவங்க என்ன செய்யலாம், நினைச்சு எல்லாரையும் அழைச்சு மற்ற விஷயங்களுக்கு எப்படி முன்னெடுப்பு எடுக்கின்றார்களோ அது மாதிரி என்ன செய்யணும், இறங்கி இவங்க இந்த விஷயத்திற்கும் தமிழகத்திலே போதை இல்லாமல், மது இல்லாமல், கற்பழிப்பு இல்லாத ஒரு தமிழகமாக திகழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். தற்போது நடைபெற்ற அந்த சம்பவத்துல அந்த இளைஞரை அடித்தே கொன்ற அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி இங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.